இப்பதான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா புதிய ஆவியை கொடுக்கிறார். இந்த புதிய ஆவி என்ன செய்ய போதுன்னா இனி கர்த்தரை தேட வைக்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க என் ஜனமா இருப்பீங்க, நான் உங்கள் தேவனா இருப்பேன். எந்த இடத்துல பாழான பால்கடிப்பு செய்யப்பட்டதோ அதே இடத்துல கர்த்தர் சொல்றாரு. இங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வீடு கட்டுற நேரம் இல்ல, இதை நீங்க கட்ட முடியாது அப்படின்னா அங்க அர்த்தம் வேற. அவங்க ஒற்றுமையை செய்ய முடியாதுன்றார். ஆனா வசனம் இந்த அதிகாரத்துல முடிவுல இருக்கும், நான் துரத்தப்பட்டிருக்கிற எல்லாரும் கூட்டுவேன், நான் கட்டுவேன்ற. ஆமென் சொல்லுங்களேன். அப்படிதான் இவங்க சொல்லி வச்சிருக்காங்க. இனி ஆண்டவர் வர போறதுல மேசியெல்லாம் இல்ல, அவ்வளவுதான் சொல்லி இவங்கள வேறு வழியில் நடத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் எசேக்கியேலோடு வேற வழி இல்லாம கர்த்தர் பேசி தீர்க்கதரிசனம் சொல்றார். நீ சொல்லு, இங்க ஜனங்கள் கட்டப்படுவாங்க, இஸ்ரவேலர்கள் ஒண்ணு சேர்க்கப்படுவாங்க, நான் ஒண்ணு சேர்ப்பேன், கட்டுவேன், அவங்களை மறுபடியும் பாழாக்கப்பட்டதெல்லாம் பயிர் நிலமாய் மாறும் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா வசனங்கள் இருக்கும். பாழாக்கப்பட்டவைகளை நான் எடுத்து கட்டுவேன், நடக்கும்.